சரபூஜை என்ன செய்யறான்னு அபிராமி கோயிலுக்கு வந்த உடனே இன்னைக்கு இருந்தது பௌர்ணமி அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்றார். நீ எப்படி பௌர்ணமின்னு சொல்றேன்னு அப்படின்னு கேட்கிறார். ஆனால் அவர் அபிராமி பற்றி விளக்கம் சொல்லுகின்றான். இப்ப நீ அங்கிருந்து வரப்போகும்போது எது என்று நீ கேட்கின்றாய். அப்போ எதன் உண்மையின் உணர்வின் தன்மையை உன் உடலுக்கு நுகர்ந்த பின் அந்த உண்மையும் உனக்குள் நீ தெரிந்து கொள்ளுகின்றாய். இப்ப இருள் என்று நிலைகள் தெரிந்து கொள்ளுகின்றாய். இருளை நீக்கி விளக்கி போட்டு பார்க்க வேண்டும் என்று உணர்வை ஊற்றுகின்றாய். ஆக இது என்றுமே இந்த மனிதனுக்கு திதி போன்ற நிலைகள் இல்லை. இந்த ஆறாவது அறிவு கொண்டு நாம் தெளிந்திடும் மனம், நாம் நுகரும் உணர்வுகளை நம் உடலுக்குள் உண்மையின் இயக்கத்தை உணர்த்துகின்றது என்று சொல்லுகின்றார். அதைத்தான் இப்ப என்ன செய்தாங்க, திதி மாற்றி சொல்றதுனால அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப என்ன செய்றாங்க, அந்த சரபூஜி இந்த உண்மையை சொல்றதுக்காக நெருப்பை விட்டு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த அபிராமி தான் எனக்கு சொன்னது என்ற நிலையில் சொல்லி இவங்க கட்டில நெருப்பு யாகத்தை போட்டு அதுல போட்டு சொன்ன உடனே அப்போ உனக்கு அந்த அபிராமி தான் சொன்னான்னு சொல்ல உனக்கு தெளிவாக்குமா அப்படின்னு இறக்கணும். இப்படி புரிவிதமான நிலைகள்ல அவரை காட்டுறாங்க. இப்ப எனக்குள் ஒரு தவறு என்ற நிலைகள், இருள் என்ற நிலைகள் என்றும் இருளை நீக்கதான் ஆறாவது அறிவு கார்த்திகேயன். இந்த ஆறாவது அறிவை வைத்து தீமை நீக்க தெரிந்து கொண்டவன் என்ற நிலை வரும். சாஸ்திரப்படி இன்னைக்கு அமாவாசை என்று நாம் சொன்னால் அதே சமயத்தில் விளக்க வைத்து நாம் தெரிந்து கொள்றோம் அல்லவா என்று இந்த உண்மையை விளக்குகின்றார். மற்ற உயிரினங்களுக்கு தெரியாது. ஆனால் மனிதன் இருளென்று தெரிந்த பின் அவன் வெளிச்சத்தை வைத்து உருவாக்குறானா இல்லையா? ஆக நாம் எண்ணக்கூடிய உணவின் தன்மை அபிராமி. நாம் அந்த தனக்குள் பெற வேண்டிய எண்ணங்கள் இருக்கப்படும் போது, ராணி என்றால் எண்ணம், அந்த சக்தி பெண்பாலுக்கு அவர்கள் கொடுக்கிறான். அந்த எண்ணத்தின் தெளிவாக கொண்டு வாழ்க்கையில் வரும் இருளையும் மற்றதை நீ எப்படி நீ தெரிந்து கொள்கின்றாய் என்று விளக்கத்தை கொடுக்கிறான். ஆனால் இந்த பக்தி மார்க்கத்தில் வேறு விதமான நிலைகளை திசை திருப்பி அபிராமி அந்தாதியை படித்தால் உனக்கு எல்லா சகல காரியங்களும் சித்தியாகும் என்று உணர்வை திசை திருப்பி விடுகின்றான். ஆனால் அந்த இயக்கம் உண்மையின் நிலைகளை பக்தி மார்க்கங்களை திசை திருப்ப தெரியுதே தவிர இந்த ஆறாவது அறிவு கார்த்திகேயா இப்படி இருள் இருக்கிறதா அதுக்கு நாம தெளித்து வழி தெரிந்தான் கொண்டு போறோம். இப்ப கரண்ட் இல்லைன்னா நாம் என்ன செய்யறோம், கரண்டாவது ஓடிட்டு இருக்கோம். அங்க உற்பத்தியாக முடியல அப்படின்னு உடனே ஜெனரேட்டர் போட்டு இதை இணைத்துக் கொள்றோம். அதே மாதிரி மனிதன் அந்த இயக்கின் உண்மையின் உணர்வை எடுத்துக்கொள்ளும். இன்று விஞ்ஞான அறிவுப்படி ஒரு இருதயம் இயங்கவில்லை என்றால் மாற்று இருதயத்தை இயக்க செய்து அந்த உடல் உள்ள கூறுகளை பிரித்து சரி செய்கின்றான். மனிதன் செய்கிறான் இல்லை. அதனால்தான் தான் கவர்ந்து கொண்ட உணவின் எண்ணங்கள் எதுவோ அந்த சக்தியாக இயக்கும் என்பதுதான் அபிராமி என்ற நிலைகள்.